வெல்கம் டு ஆல் தி ஆஸ்பிரண்ட்ஸ். நாம இன்னைக்கு 27 ஜூலை கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். செஷனுக்குள்ள போற முன்னாடி நேத்துக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். சாங்சாங் மற்றும் மோனியோ ஆஷோ எந்த மாநிலத்தின் நடனம்? நாகாலாந்து. கோட்டி பூவா மற்றும் பாக் நாச்சா எந்த மாநிலத்தின் நடனம்? ஒடிசா. மல்வாய் கித்தா மற்றும் தாஃப் எந்த மாநிலத்தின் நடனம்? பஞ்சாப். ஜாரி மற்றும் சுசினி எந்த மாநிலத்தின் நடனம்? ராஜஸ்தான். ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கக்கூடிய பழங்குடியினர் பகர்வால், பால்டி, பேடா, காடி, கர்ரா, மோன், புரிக்பா, ஷிப்பி, சாங்பா மற்றும் குஜார். பிஸ்மில்லா கான் மற்றும் லதா மங்கேஷ்கர் 2001ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. மாதவாச்சாரியா துவைத்தா அப்படிங்கிற தத்துவத்தையும், கீத பாஷ்யா, அனுபாஷ்யா, கர்ம நிர்ணயம், பிரம்மசூத்திர பாஷ்யா, விஷ்ணு தத்துவ நிர்ணயம் அப்படிங்கிற புத்தகத்தையும் எழுதியிருக்காங்க. அடிப்படை கடமைகள் முன்னுரையில் நீதிக்கான லட்சியங்கள் அப்படிங்கிற விஷயத்த ரஷ்ய நாட்டில இருந்து நாம் எடுத்துக்கிட்டோம். 9வது ஐந்தாண்டு திட்டம் 1997 இருந்து 2002ஆம் ஆண்டு வரைக்கும் நிலுவையில இருந்துச்சு. யூனியன் பிரதேசங்களின் நிர்வாகத்தை சரத்து 239ல சொல்லியிருக்காங்க. பத்மஸ்ரீ விருது பெற்ற முதல் பெண் ஆராத்தி சாகா. சாந்தால்ஸ் கிளர்ச்சி 1855ல இருந்து 1856 வரைக்கும் ஜித்து மற்றும் கன்கு தலைமையில நடந்துச்சு. அசாம் மாநிலத்துல கொண்டாடக்கூடிய ஒரு சில முக்கியமான பண்டிகை அம்புபாச்சு, பைஷாக்கு, தெகிங் பட்காய். பிரதான் மந்திரி அன்னதாத்தா ஏ சன்ரக்ஷா அபியான். சோ இந்த திட்டம் வந்துட்டு ஷார்ட்டா PM ஆஷா திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த திட்டம் 2018ஆம் ஆண்டு விவசாய அமைச்சகத்தால அறிமுகமாச்சு. PM ஆஷா திட்டம். தேசிய மருத்துவ ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? BN கங்காதர். பிரதம மந்திரி ஸ்வநிதி திட்டத்தின் கீழ் எந்த மாநிலம் சிறந்த செயல்திறன் கொண்ட மாநிலம் என விருது பெற்றுள்ளது? மத்திய பிரதேசம். சியாச்சின் பனிப்பாறையில் ராணுவ விமான பாதுகாப்பு படையின் முதல் பெண் அதிகாரி யார்? சுப்ரிதா CD. தேசிய நேர வெளியீட்டு ஆய்வு 2024 எந்த அரசு துறை வெளியிட்டது? CBIC. சங்யான் செயலியை அறிமுகப்படுத்திய அமைப்பு எது? ரயில்வே பாதுகாப்பு படை. பெடரல் வங்கியின் MD மற்றும் CEO ஆக நியமிக்கப்பட்டவர் யார்? KV சுப்பிரமணியன். ஸ்ரீகிருஷ்ணன் ஹரிகர சர்மா கர்நாடக வங்கியுடைய தலைவர். அசோக் வாஸ்வானி கொட்டாக் மஹிந்திராவுடைய தலைவர். சந்திரசேகர் கோஷ் பந்தன் வங்கியுடைய தலைவர். பிரவீன் அச்சுதன் குட்டி DCB வங்கியுடைய தலைவர். மிது சக்சேனா மகாராஷ்டிரா வங்கியுடைய தலைவர். சஞ்சீவ் நௌட்டியால் உஜ்ஜீவன் சிறுநதி வங்கியுடைய தலைவர். அஜித்குமார் KK தனலட்சுமி வங்கியுடைய தலைவர். CBDT ஆல் டாக்ஸ்நெட் 2.0 திட்டம் எந்த தொலைத்தொடர்பு நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது? பாரதி ஏர்டெல் லிமிடெட். சோ பாரதி ஏர்டெல் லிமிடெட் நிறுவனத்துக்கு இந்த டாக்ஸ்நெட் 2.0 திட்டம் வழங்கப்பட்டிருக்கு. NABERT அப்படிங்கிற ஒரு அமைப்பு GSITA அப்படிங்கிற நிறுவனத்தால ஆதி உத்தம் அப்படிங்கிற அங்கீகாரம் பெறப்பட்டிருக்கு. காந்தி அமைதி பரிசு கீதா பிரஸ் நிறுவனத்துக்கு கிடைச்சிருக்கு. இந்திய மருத்துவ சங்கம் மற்றும் பயிற்சி பெற்ற செவிலியர் சங்கத்துக்கு இந்திரா காந்தி அமைதி பரிசு கிடைச்சிருக்கு. 60 பாராசூட் ஃபீல்ட்ஸ் மருத்துவமனை சுபாஷ் சந்திர போஸ் ஆப்தா பிரபந்தன் புரஸ்கர் விருது வாங்கியிருக்கு. சந்திரயான் 3 மிஷன் குழுக்கு ஜான் எல் ஜாக் ஸ்விட்கர்ட் GR விருது வாங்கியிருக்காங்க. ஹென்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் 2024 இந்தியாவின் தரவரிசை என்ன? சோ ஹென்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸ்ல நம்ம இந்தியா 82வது இடத்தை பிடிச்சிருக்கோம். சோ மொத்தம் இந்திய சிட்டிசன்ஸ், இந்திய குடிமகன்கள் 58 நாடுகளுக்கு விசா இல்லாம போய்க்கலாம். சோ அதுதான் நம்ம இந்தியாவுடைய பாஸ்போர்ட் பவர். இதுவே சிங்கப்பூர் நாட்டுல போனோம் அப்படின்னா சிங்கப்பூர் நாடு தான் இந்த ஹென்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸ்ல முதலிடத்தை பிடிச்சிருக்கு. சோ அங்க இருக்கக்கூடிய சிட்டிசன்ஸ் 193 நாடுகளுக்கு அவங்க பாஸ்போர்ட் வந்துட்டு விசா இல்லாம போய்க்கலாம். உலகளாவிய பசி அட்டவணையில நம்ம 111வது இடத்தை பிடிச்சிருக்கோம். உலக வங்கியின் லாஜிஸ்டிக் செயல்திறன் குறியீடுல 38, மனித வளர்ச்சி குறியீடுல 134, உலக மகிழ்ச்சி அறிக்கையில 126, உலக பத்திரிகை சுதந்திர குறியீடுல 159, வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபாரம் டிராவல் அண்ட் டூரிசம் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ல 39, வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபாரம் பாலின இடைவெளி அட்டவணையில 129, குளோபல் பீஸ் இண்டெக்ஸ்ல 116, சுற்றுச்சூழல் செயல்திறன் குறியீடுல 176. எந்த நாள் உலக நீரில் மூழ்கும் தடுப்பு தினமாக அனுசரிக்கப்படுகிறது? வருஷந்தோறும் ஜூலை மாசம் 25ஆம் தேதி நாம இந்த தினம் அனுசரிக்கிறோம். இந்த வருஷத்துக்கான மைய கருத்து யார் வேண்டுமானாலும் மூழ்கலாம், யாரும் மூழ்கக்கூடாது.
மே 25 உலக கால்பந்து நாள். மே 24 சர்வதேச மார்க்கோர் தினம். ஜூன் 12 குழந்தை தொழிலாளர்களுக்கு எதிரான உலக தினம். ஜூன் 13 சர்வதேச ஆல்பினிசம் விழிப்புணர்வு தினம். ஜூன் 19 உலக அறிவால் செல் தினம். ஜூன் 20 உலக அகதிகள் தினம். ஜூன் 30 சர்வதேச பாராளுமன்ற தினம். எந்த மாநில அரசு லாட்லா பாய் யோஜனா திட்டத்தை அறிமுகப்படுத்தியது? இந்த திட்டம் மகாராஷ்டிரா மாநிலம் ஆரம்பிச்சிருக்காங்க. இது யாருக்கான திட்டம் அப்படின்னா, சோ 12வது வகுப்பு முடிக்கிறாங்க இல்லையா, சோ அந்த 12வது வகுப்பு முடிக்கக்கூடிய பாய்ஸ் பசங்களுக்கு ஒரு சின்ன ஸ்டைபன், அவங்க வேலை கிடைக்காம அடுத்து ஃபர்தரா படிக்கிறதுக்காக ஒரு சின்ன ஸ்டைஃபனா கொடுக்கிற ஒரு திட்டம் தான் இந்த ஸ்காலர்ஷிப் திட்டம் தான் லாட்லா பாய் யோஜனா. இதுக்கு முன்னாடி 12ஆம் வகுப்பு முடிச்ச பெண்களுக்காகவே மகாராஷ்டிரா மாநிலம் மாஜி லட்கி பகின் யோஜனா அப்படிங்கிற யோஜனா அறிமுகப்படுத்தினாங்க. இப்ப மகாராஷ்டிரா மாநிலம் அவுரங்காபாத் அப்படிங்கிற இடத்த சம்பாஜி நகரனும், அகமது நகர் மாவட்ட அகல்யாபாய் ஹோல்கர்னும், ஆஸ்மனாபாத தாராஷிவ்னு பேர் மாற்றம் பண்ணியிருக்காங்க. லோகாயுக்தா மசோதாவை நிறைவேற்றிய முதல் மாநிலம் மகாராஷ்டிரா. மகாராஷ்டிரா மாநிலம் சல்லோகோ யோஜனா, நாமோ ஷேத்காரி மகா சன்மான் யோஜனா, லட்கி ஏரி திட்டம், அப்புறம் முதலமைச்சர் வயோஸ்ரீ யோஜனா, முக்கியமந்திரி யுவ காரியா பரிக்ஷன் யோஜனா அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஜனவரி 15ஆம் தினத்தை மாநில விளையாட்டு தினமா அறிவிச்சிருக்காங்க. தாமஸ் முல்லர் ஓய்வு பெறுவதாக அறிவித்தார். அவர் எந்த துறையை சேர்ந்தவர்? கால்பந்து. சோ ரீசெண்டா அவரோட ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இதே மாதிரி கிரிக்கெட் வீரரான ஷப்னீம் இஸ்மாயில், நகிதா கான், ஸ்டீவன் ஃபின், வகேப் ரியாஸ், அலஸ்டார் குக், சோர்னாரின் டிபோச், சுனில் நரேன், மெக்லானி, குர்கிரித் சிங்மான், ஷேன் டவ்ரிச், டீன் எல்கர், நீல் வாக்னர், கொலின் முன்ரோ, கேதர் ஜாதவ் மற்றும் டேவிட் வார்னர். இந்திய ஹாக்கி வீரர் பிரேந்தர் லக்ரா, எஸ் வி சுனில், டி கிரேஸ் ஏக்கா. கால்பந்து வீரர் கரேத் பேல், ஹியூகோ லோரிஸ், ரஃபேல் வரன், செர்ஜியோ ராமோஸ், ஸ்லாட்டன் இப்ராஹிமோவிச் மற்றும் டியாகோ கார்டின். வைட்டமின் B6 இன் மற்றொரு பெயர் என்ன? சோ வைட்டமின் B6 ஓட இன்னொரு பெயர் பைரிடாக்சின். வைட்டமின் B5 உடைய இன்னொரு பெயர் பான்டோதெனிக் அமிலம் இல்ல பான்டோதெனிக் ஆசிட். வைட்டமின் B3 உடைய இன்னொரு பெயர் நியாசின். வைட்டமின் K உடைய இன்னொரு பெயர் பில்லோகுவினோனின்.